இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க. வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதலாவதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் ஒரு மாபெரும் சாதனையை, ஒரு மாபெரும் புரட்சியை அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதை பற்றியும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக மாதிரியான பெரும் வரலாறு கொண்ட கட்சிகளோட எம்எல்ஏக்களை அவங்க கேட்குற கேள்விகளை தாவேகா மாதிரியான ஒரு இளம் கட்சி, இளம் அமைச்சர்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுதா, அனுபவம் இல்லாத அமைச்சர்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடிஞ்சதா, சரியான பதிலை கொடுத்தாங்களா, சட்டசபையில் எப்படி இருந்தது இந்த விவாதம், சட்டசபை எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது விஷயம் கிட்ட போயிடலாம். அதாவது விஜய் அவர்கள் என்ன சாதனப்பாக பண்ணிட்டாரு, அவர் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. அவர் என்ன பண்ணிட்டார், ஒன்றுமே பண்ணலையே, சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டார், அவ்வளோதானே, அதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை அவசியம் பார்க்கணுங்க. இந்த வீடியோ அவசியம் பார்க்கணுங்க. என்னென்னா, நீங்கள் அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு, எதை வச்சு ஆட்சிக்கு வந்தார், இன்றைக்கி எப்படி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரியா தப்பா அதுக்குள்ளே நம்ம போகலைங்க. ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து விஜய் அவர்கள் உண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக திமுக அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகளை சார்ந்த நியாயமான தொண்டர்கள் கூட மறுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வாஸ்தவம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த தலைமுறை மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறை சார்ந்தவங்க இன்றைக்கி டிவி முன்னாடி உட்காந்துட்டு அரசியல் நிகழ்வுகளை பார்க்குறாங்க, சட்டசபை நிகழ்வுகளை, நேரலை நிகழ்வுகளை பார்க்குறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை மறுக்கவே முடியாதுங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் நம்ம பார்த்தோம், நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய ஃபோரம்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிற இந்த அசம்பிளி, இப்போ நமக்கு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்றது இளைஞர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, என்னங்க இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி. வீட்டுக்கு இருக்கக்கூடிய டிவியில் இன்றைக்கி சட்டசபை நேரலை போச்சுன்னு சொன்னால் உங்களால் நிச்சயமாக நம்ப முடியாதுங்க. ஆனால் அதுதான் உண்மை. டிஆர்பி ரேட்டிங் பார்க்கும்போது நமக்கு தெரியும், சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்லாம் காலி பண்ணிவிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்லாம் வேறு மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம்னா, விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, தாவேகா எப்படி இந்த திமுக அதிமுகவை கையாள போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை பார்க்கணுன்றதுக்காகவும், என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகுது, அசம்பிளி எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்காகவும் தான் வந்தாங்கன்னு சொல்லணும். இது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டிசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடித்த டிசி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கிறாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். வீக்கெண்ட் படத்துக்கு போகலாம், எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்கலான்னு போய் பார்த்தா, அந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பாதி கமெண்ட்ஸுக்கு மேலே, அதாவது அந்த பிக்சர் போட்டுட்டு ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பப்ளிக் ஒப்பீனியனில் போயிட்டு பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்படி வந்துட்டு இருக்குன்னா, எனக்கு டைம் இல்லைங்க, நாங்கள் சட்டசபை லைவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அசம்பிளி லைவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வி ஆர் சீயிங் ஆர் வி ஆர் வெயிட்டிங் த ஸ்பீச் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேஷ்டாக் போட்டு மெசேஜாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை கிடையாதுங்க, எல்லாம் ஜென்சி கிட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. 80s 90s 70s வரைக்கும் கூட போயிட்டாங்க கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்சிலேருந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டசபை நிகழ்வுகளை நேரலையில் பார்க்குறாங்க, வீடியோஸை பார்க்குறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அமைச்சர்களால் திமுக எம்எல்ஏக்களையும் அதிமுக எம்எல்ஏக்களையும் சமாளிக்க முடிஞ்சதுன்னா 100% சமாளிச்சுட்டு தாங்க சொல்லணும். இன்றைக்கி நம்ம அதே சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி 2 விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ரகுபதி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அதுக்கு புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்த பதிலுக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரகுபதி அவர்கள் எம்எல்ஏ, திருமயம் தொகுதி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ரகுபதி பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அதில் முக்கியமானது வந்து கமிஷன் வாங்குறாங்க தாவேகால அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு புசி ஆனந்த் பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு ஃபயர்ஃபுல்லான ஒரு ரிப்ளை தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு, நல்லா தான் பேசினார். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதவர்ஜுன் அவர்களுக்கும், அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த விவாதங்கள், காரசார விவாதம், அந்த 900 கோடி மேட்ரு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டது. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவரும் வந்து பின்னி படலத்தார் தான் சொல்லணும். ஒரு பக்கம் ராஜ்மோகன், அப்புறம் அவை முன்னவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தாவேகாவை சார்ந்த பல பேர் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து திமுகவை சார்ந்தவங்க சமாளித்தாங்கன்னு தான் சொல்லணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதோட முக்கியமான விஷயங்கள், அவங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சாதுரியமான பதில்களும் அளிக்கப்பட்டது. விஜய் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் எப்படியும் பேச மாட்டார், எப்படி அசம்பிளி முடியும் போது தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சடனாக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அது உண்மையாகவே ரசிக்க முடியாதது தாங்க சொல்லணும். ஆக மொத்தம் டெக்கிகளாக பார்க்கப்படக்கூடிய ஜென்சி கிட்ஸில் இருந்து 90s 80s கிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் பார்க்குறாங்கன்னா அது விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாவேகாவுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா அசம்பிளியில் நல்லாவே இருந்தது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்குமெண்ட் தான் இன்றைக்கி போச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.